அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எவ்வாறென்று தெளிவாகிவிட்டது. ஆகவே எவன் சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அன்றி அல்லாஹுவே நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகின்றான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்கள் சைத்தான்கள்தான். அவைகள் அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின்பால் செலுத்துகின்றன. அன்றி அவர்கள் நரகவாசிகள். மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். நபியே, நீங்கள் ஒருவனை கவனித்தீர்களா? அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹீமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான். இப்ராஹீம், எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று கூறியதற்கு அவன், நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான். அதற்கு இப்ராஹீம், அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையில் உதயமாக்குகின்றான், நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்கு என கூறினார். ஆகவே அல்லாஹுவை நிராகரித்த அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து வாயடைப்பட்டான். அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை.